ஓ பன்னீர்செல்வம் கூப்பிட்டா அவரோட பங்காளியா வரமாட்டாரு, கட்சிக்காரங்களா வரப்போறாங்க. தேனியில போய் விசாரிச்சு பாருங்க. சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டாரு ஓபிஎஸ். இதுல கட்சிக்காரங்க வருவாங்களா? மண்டைய மறைச்சிங்களே கொண்டைய மறைச்சிங்களான்னு கேக்குற மாதிரி வந்த அத்தனை பேரும் மதுரை சுட்டு வட்டாரத்துல இருக்கிற திமுக காரங்க. ஸ்டாலின் கார் வந்ததும் டக்குன்னு எழுந்திருச்சு வணக்கம் போட்டு தளபதினு கூப்பிடுறாங்க. தலைவரா இருந்தவங்க கூட பதவிக்காக, அரசியல் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக, சொத்துக்காக, சொத்தை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக திமுக போய் சேரலாம். ஆனா உண்மையான அம்மாவோட தொண்டன், புரட்சி தலைவரோட தொண்டன், அதிமுகவோட தொண்டன் ஒரு நாளும் ஸ்டாலினையும் கருணாநிதியும் கும்பிடவே மாட்டாங்க. 5 வருஷமா ஆட்சி பண்ண முதலமைச்சர் தேர்தல் சமயத்துல ஊரூரா போய் என்ன பேசணும்? அவர் செஞ்ச சாதனைகளை பத்தி பேசணும். ஆனா ஸ்டாலின் எங்க போனாலும் மேடைக்கு மேடை அதிமுக பத்தியே பேசி அழுவுறாரு. அவர் பேசுறது பார்த்தா அவர் திமுக தலைவரா முதல்வரா டவுட் வருது. ஏதோ நமது அம்மா ரிப்போர்ட்டர் மாதிரி அதிமுக செய்திகளையே வாசிக்கிறாரு. போன எலெக்ஷன்ல என்ன சொன்னாரு? பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் அழுதாரு. இப்ப என்ன சொல்றாரு? எடப்பாடியார மாத்திடுவாங்க, எடப்பாடியார மாத்திடுவாங்கன்னு பேசுறாரு. அத பத்தி எல்லாம் ஸ்டாலின் எதுக்கு கவலை பண்ணும்?